சிலர் வந்து இவங்கதே முக்கியமானவன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம அவளை எவ்வளோ முக்கியம்னு அவளை நம்ம நினைக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்மளை காயப்படுத்துவாங்க. இவங்க வேணும், இவங்களை வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு தெரியும். ஆனால் அவங்கதே நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்கதே நம்மளை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வேண்டாம்னு எப்போ நம்ம மனசு சொல்லி தூக்கி எறிகிறோமோ அப்போ அவங்க நம்மளை வந்து நினைக்க கூட மாட்டாங்க. ஒருத்தர் எதிரி இருக்காங்க, அவங்கள பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் கோவத்தில். எப்போ பார்த்தாலும் அவளே பேசிகிட்டு இருக்காது. அவளை மறந்துட்டு உங்கள் வேலையை பாருங்கள், அவங்க உங்களை நினைக்கவே மாட்டாங்க. இல்லை நான் அவங்க என்னை பேசிட்டாங்க, அவளோட நான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆதங்கமாக சிலர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கோபத்தை வந்து தணிக்க மாட்டாங்க. அதனால் கோபம்ன்றது வந்து நம்ம எவ்வளோக்கு மனசை அமைதிப்படுத்தி ஒருநிலைப்படுத்துகிறோமோ நம்மளுடைய எதிரியோட நம்மளை கண்டு வெளியே போயிடுவாங்க. அவங்க 10 வார்த்தை பேசுகிறப்ப பேசிட்டு போகிறாங்க. அவங்க வாய் அவங்களுக்கு வலிக்கும். நாய் குலைச்சா நாய்க்குதே வாய் வலிக்கும், மனுஷனுக்கு வலிக்காது. உன்னுடைய குலைச்சிட்டு போ. ஆமாம், நீ உனக்கு வாய் இருக்குப்பா, நீ குலைச்சிட்டு உன் வாய் வலிக்கிறப்ப நீ நின்றுக்க. அவள் குலைக்குன்னு சொல்லிட்டு நாமளும் போய் அவ்வளோன்னு குலைக்க முடியுமா? அது கல் எடுத்து இருந்தால் திருப்பி அதிகமாகத்தே நம்மளை பார்த்து குலைக்கும். சரி கல்லை விட்டு ஓடுமா, ஓடி திரும்பி எட்டத்தில் 10 போனது என்ன வேணும், திரும்பிக்கிட்டு குலைக்கும் பாருங்க. என்னேவா கல்லை விட்டு எறிகிற, அப்படி தேடி அவனை பார்த்து குலைப்பி அப்படின்னு குலைக்கும். அப்போ அம்மா என்ன அர்த்தம் சொல்லுது? நாய் மாதிரி நீ குலைக்காத, நீ நிறுத்து. அவள் குலைக்கிறான்றக்கா நீ குலைக்காத. அது நாயுடைய குணம், அது குலைக்கிற குணந்தே. அப்போ அது என்ன மனுஷலாக பிறந்தாலும் அதுடைய குணம் வந்து நாய் குணம். அந்த குணத்தை வாங்கிட்டு பிறந்துருச்சு. அதுக்கு போய்கிட்டு நம்ம வாழை எங்கேயாச்சும் வாழை நீளமாக தொங்கிருக்கு பார்த்துருக்கீங்களா? குதிரைக்கு தொங்குது, மாட்டுக்கு தொங்குது, ஆட்டுக்கு தொங்குது. ஏன் அதுக்கு மட்டும் வளைஞ்சிக்கிட்டு இருக்குது? நீங்கள் என்னதேன்னு சொன்னாலும் அது பற்றி குலைக்கிற அது குலைச்சிக்கிட்டே அது வந்து குலைச்சிக்கிட்டே இருக்கும். நல்லவர்களுக்கு அது நல்லவதே. அது மாதிரி நன்றியுள்ள ஜீவன் எதுவுமே இல்லை. ஒரு பிஸ்கட்டு போட்டால் நம்மளை எங்கே பார்த்தாலும் நம்ம காலடி ஓடியாகும். நன்றி. ஆனால் அதோடைய குணம் அது. அது யார் நல்லவங்க கெட்டவன் தெரியாமல் எல்லாரையும் பார்த்து குலைக்கும். அது தெரியாது இவங்க நல்லவளா இவங்க கெட்டவளான்னு தெரியும், எல்லாத்தையும் பார்த்து குலைக்கும். அப்போ ஒரு சில மனுஷன் வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவன் தெரியாமல் குலைக்கிறாங்களாம். வேறு ஒன்றும் இல்லை. அதான் வந்து சுருக்கமாக சொல்கிறாங்க. நல்லவ யாரும் கெட்டவ யாருன்னு தெரிஞ்சு குலைக்க மாட்டேங்குது இந்த மனுஷ செல்வம். நாய் பாருங்கள், ரோட்டில் போங்க, பயிரவி நல்லவில்லை இன்றைக்கி அருள்வாக்கு சொல்லுது, அதை குலைக்கக்கூடாது நினைக்குமா? வேகமாக குலைக்கும். இப்போ முரேஸ்வரி போகிறா, அவள் நல்லவதே அமைதியானவ, இவளை குலைக்கக்கூடாது நினைக்குமா? அவளையும் சேர்த்து குலைக்கும். அது மாதிரி நாயுடைய குணம் அது. குலைக்கிறவ குலைக்கட்டும், நம்ம வந்து யாரையும் பார்த்து குலைக்கக்கூடாது. இதோட இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அம்மா நீ குழப்பா, உன் வாய் உனக்கு வலிக்கு, நீ குழைச்சிக்கிட்டே இரு, எங்கள் வாழ்க்கையை பார்த்து நாங்கள் போயிட்டே இருக்கோம்னு நம்ம போயிடுவோம். சரியா?